கிளம்புச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எங்கே போகணும்னே தெரியாது. ஒரு சில நேரம் யாருக்காவது சின்ன பிள்ளைங்களுக்குலாம் ஏதாவது பணியாரம் ஆப்போம் அப்படி ஏதாவது சொல்லிட்டோம்னா அந்த பிள்ளைங்க அதுலேயே போயிடும், வகுப்புக்குள்ளே வரவே வராது. அந்த பக்கமே கற்பனையில் நம்ம மிதந்துக்கிட்டு இருக்கோம். சில நேரம் பார்த்தா ஒரு சில பிள்ளைகளை எழுப்பவே முடியாது. என்ன செய்யும்? அப்படியே கற்பனையில் மிதக்கும். அப்படியே இப்போ எங்கே இருக்கு, இங்கே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அப்படி தட்டி எழுப்புற மாதிரி இருக்கும். ஐயோ கிள்ளி போத்துறேன்னா இங்கே தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கொண்டு வர்ற மாதிரி இருக்கும். அதனால நம்ம இந்த பாடம் படிக்கிறப்ப ரொம்ப ரொம்ப எளிமையான பாடம். பொதுவாகவே கணக்கு என்ன ரொம்ப ரொம்ப எளிமை. கணக்குக்கு நம்ம புரிதல் மட்டும் இருந்தாலே போதும். நம்ம படித்தா நமக்கு அதுக்கு தேன் மாதிரி. தேன் என்ன செய்யக்கூடாதுன்னா குடிக்கக்கூடாது. குடித்தா நமக்கு மரணம்னு சொல்லுவாங்க. நக்கி அதோட சுவைகளை நம்ம உள்வாங்கி நம்ம பார்க்கணும். அது மாதிரி தான் மேக்ஸுன்றது. நீங்கள் ரிலாக்ஸாக படிங்க. டவுட்டா 2-3 தடவை கேளுங்க. நீங்கள் உங்களுக்குள்ளே போட்டு கேளுங்க. அப்புறம் நமக்குள்ளே கொண்டு வாங்க. எல்லாமே சரியாக வரும். சரியா? இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அழகாக ஒவ்வொரு எழுத்தையும் எழுதும் போது ஈக்குவல்ஸ்னா ஈக்குவல்ட்டாக எழுதணும். அப்புறம் ப்ளஸ்னா ப்ளஸ்ஸு கரெக்டாக எழுதணும். ஏன்னா சில நேரம் பார்த்தா கோணலாக இன்க்குன்னு, சில நேரம் டிவைடெல்லாம் பார்த்தா புள்ளி மேலே மட்டும் இருக்குது, கீழே காணும். அப்போ நம்ம எழுதுறதுலையும் கரெக்டாக எழுதணும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் இந்த பார்ட் என்னன்னா ரியல் பார்ட். ரியல் பார்ட்டா யாருன்னா இன்ஜெட். சொல்லுங்க யாரு? எஸ். அடுத்து இமேஜினரி பார்ட். இமேஜினரி பார்ட்டா இன்ஜெட்ல ஒய் மட்டும் போடணும், ஐயை விட்டுறணும். ஐ பக்கத்தில் இருக்கிறதுன்னு நம்ம சொல்லணுமே தவிர ஐயை என்ன சொல்லக்கூடாது, கூட்டிகிட்டு வரக்கூடாது. நமக்கு பார்த்தோன்னே இது இமேஜினரி அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஒரு நொட்டேஷனாக தான் ஐ இருக்கும். இப்போ நம்ம இந்த பாடத்தை படிக்கிறப்ப x² + 1 = 0 இந்த சமன்பாடை மட்டும் நம்மளால் என்ன செய்யறது, தீர்க்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்ற ஆஸ்பெக்டில் தான் x² = -1. அப்போ x √−1. இந்த √−1 அப்படின்ற ஒரு சர்ச்சை வரும்போது தான் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் நமக்கு உருவானது அப்படின்றத அதனுடைய வரலாறு. சரியா? ஓகேவா? இதை நீங்கள் நல்லா படிச்சிடுங்க ஈஸியாக. ஓகேவா? தேங்க்யூ.